பக்கம் பாப்பாளா அக்கம் பக்கம் பாப்பாள் ஆதிசக்தி பார்வதி சிறு உயிரா சித்தரும்பு சிறு உயிரா சித்தரும் பார்வதி சுமலுக்குள்ளபடி தடைத்தார் சக்திதான் அடைத்து திருக்கோடானி பூட்ட போட்டு சீனை புட்ட மேல போட்டு முந்தியில முடியுவார் எக்களில சொருகுவார் எப்போ சிவ வருவார் என்று எப்போ சிவ வருவார் பார்வதி எதிர்பார்த்து இருப்பார். பார்வதி சிறிய உயிராகப்பட்ட சித்தரும்பை பிடித்தார். ஆனரும்பையும் பெண்ணரும்பையும் பிடித்தடைத்த பார்வதி சிவனுக்குள்ள போட்டு திருக்கோடானை பூட்ட போட்டு பூட்டி முந்தியில முடிஞ்சா இடுப்புல சொருவனா வரட்டு இன்னைக்கு இந்த ஆண்டவன் அப்படின்னு பார்வதி இறைவன் வரக்கூடிய வழியிலே ஈட்டிய கால் மடக்காமல் கவிழ்ந்த தலை நிமிராமல் குலைந்த கூந்தலை அள்ளி முடியாமல் அவள் மௌனமும் கவலையுமா இருக்கிறாள் மாயந்தங்கை பார்வதி. அப்படி கவலையாகவே இருக்கும் போது இருக்கக்கூடிய நேரத்திலே பகவான் பதி இழந்து கைலாசத்துக்கு திரும்பி வந்தார். இன்னைக்கும் பார்வதி வந்து பகவான வாங்கன்னு கேப்பா, வந்தனம் செய்வா, பாத பூஜையை முடிப்பா, பணிவிடை செய்வார். தவியில உண்மை ஜலத்தை கொண்டு வந்து பகவான் பாதத்தை கழுவி அப்படியே பாதத்துல பூவை போட்டு பார்வதி பகவானுக்கு பாத பூஜை முடிப்பா. என்னைக்குமே பார்வதி நம்மள அப்படித்தானே எதிர்பார்த்து நிப்பா, எதிர்பார்த்திருப்பா. ஆனா இன்னைக்கு பார்வதி ஆளையே காங்கலையே, இவளுக்கு என்ன ஆச்சு, என் பொண்டாடி எங்க போயிட்டா இங்க பாத்தீங்களா அப்படி அப்புறம் ஓபி கிருஷ்ணாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னால ஆச்சி வீட்டுல இருப்பா, ஆச்சி வீட்டுல உணங்குவா. அதனால அம்மா ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதியை காணாமல் ஆண்டவனாகிய சிவபெருமான் கைலாசத்துக்குள்ளே வந்து பார்க்க பார்வதி ஒரு ஓரமா உட்கார்ந்திருப்பதை கண்டார்.